ஆட்சி செய்ய போகிறேன் என முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவர் நடிகரை போல நாள்தோறும் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த ஆட்சியில் என்ன நடந்தாலும் பொங்கி எழுந்த நடிகர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை. சிவகங்கை மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். அடித்தே கொன்றுவிட்டார்கள் என உறவினர்கள் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரிய போராளிகளைப் போல பேசும் நடிகர்களை காணவில்லை. ஒருவேளை இப்போது ஆட்சியில் அதிமுக இருந்திருந்தால் இந்த போராளிகள் என்னென்ன பேசியிருப்பார்கள்? ஒரு சிறிய கற்பனை. ஏனென்றால் இந்தியாவிலேயே 2வது இடத்திலே லாக்அப் மரணங்கள் தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறது என்று நேஷ்னல் பியூரோ ஆஃப் கிரைம் ரெக்கார்ட்ஸ்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு சார்ஜ் ஷீட் கூட போடப்பட்டது கிடையாது, யாருக்குமே தண்டனை கிடைச்சது கிடையாது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். மிக மோசமாக மனிதத்தன்மையே இல்லாமல் தாக்கப்பட்டு 2 மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த நிலை இனிமேல் வேறு எந்த குடும்பத்திற்கும் வரக்கூடாது, வேறு யாருக்கும் வரக்கூடாது. அப்படிங்கிறதுல எல்லோருமே நாம் தெளிவாக இருக்க வேண்டிய தருணம் இது. கொரோனா காலத்தில் உயிரை பணயம் வைத்து லாக்அப் மரணங்களுக்கு எதிராக கனிமொழி நடத்திய நாடகம்தான் இது. இப்போது இதே போல பேசுவாரா? பேச மாட்டார். அண்ணன் அல்லவா ஆட்சியில் இருக்கிறார். அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, இன்னும் பல பிரபலங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் போராளி அவதாரம் எடுத்தார்கள். அவர்கள் போட்ட ட்வீட்களை பாருங்கள். இவர்களோடு சேர்த்து இன்னும் பலர் இருக்கிறார்கள். நடிகர் சூர்யா 2 பக்கங்களுக்கு அறிக்கை வெளியிட்டார். ஒரு நடிகை மனித உரிமைகள் ஆணையம் சென்று புகார் எல்லாம் கொடுத்தார். அவர்களெல்லாம் இப்போது எங்கே சென்றார்கள்? ஏன் சிவகங்கையில் உயிரிழந்த அப்பாவிக்காக குரல் கொடுக்கவில்லை? எல்லாம் திமுகவின் எக்கோசிஸ்டம். அன்றும் இவர்கள் மக்களுக்கு உண்மையாக இல்லை, இன்றும் இல்லை. பட்டத்து இளவரசர் எடுக்கும் படங்களில் வாய்ப்பு கிடைக்கும் என்று அன்று பொங்கினார்கள். இன்று பட்டத்து இளவரசர் கோபித்துக் கொள்வார் என அமைதியாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு 200 ரூபாய் கூலிக்கு முட்டுக் கொடுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் கூட்டணி என்ற பெயரில் தமிழகம் சீரழிவதை வேடிக்கை பார்க்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாம் ஒரு குட்டையில் ஊறிய மட்டைகளே. நம்மை போன்ற ஒருவரை கொன்றுவிட்டு பதில் சொல்லாது கள்ள மௌனம் காக்கிறார்கள். இதுவரை 25 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கிறது. இன்று அஜித், நாளை யாரோ. நீதிக்கு நாமே குரல் கொடுக்க வேண்டும்.